வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்கு சந்தை சாவை யூடியூப் சேனல். நீங்கள் முறையாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் ப்ரீவியஸாக நம்ம போட்ட ஃபிபனாக்கி பார்ட் 1 வீடியோவும் பார்த்துருங்க. அப்போ தான் இந்த பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக ஒரு நிஃப்டியை எப்படி நம்ம ஃபிபனாக்கி லெவல்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் இப்போ 15 மினிட்ஸ் நிஃப்டி டைம் ஃப்ரேமில் சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஸ்பாட் பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா ஸ்விங் லோ அண்ட் ஸ்விங் ஹையை நீங்கள் ஸ்பாட் பண்ணணும். சரிங்களா? இப்போது ஸ்விங் லோ அண்ட் ஸ்விங் ஹை இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் உங்களால் பார்க்க முடியுதா? ப்ரீவியஸ் ஸ்விங் லோ, ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை. ஸோ இங்கே இருக்கிற இப்போ இந்த பாயிண்ட்ல இருக்கிறன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கோடைய லோ, இதுதான் ப்ரீவியஸ் ஸ்விங்கோடைய லோ. உங்களுக்கு ஸ்விங் புரியலை தெரியலை அப்படின்னா ஒன்று நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் போயிடுங்க. ஓகே, ஹையர் டைம் ஃப்ரேம் 30 மினிட்ஸ் ஆர் 1 hour எப்படி வேணால் போய்க்கோங்க. ஸோ இது ஒரு இங்கேருந்து ஒரு ஸ்விங் லோ, இன்னொரு ஸ்விங், கிளியராக தெரியுதா? சரி, அப்படியும் புரியலை அப்படின்னா பெட்டர் நீங்கள் ஹைக்கனாஷி சார்ட்டில் போய் பாருங்கள். ஹைக்கனாஷி உங்களுக்கு இந்த மாதிரி நாய்ஸ் இல்லாமல் கிளியராக காட்டும். ஸோ இங்கே ஸ்விங் தெரியுதா? கம்ப்ளீட்டாக ஒரு க்ரீன் கேண்டில்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஸ்விங் லோ, அப்படியே சைட்வைஸ். ஸோ நம்ம ஸ்விங் லோ அண்ட் ஸ்விங் ஹை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போது நம்ம ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் இருக்கும். இதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லை, மண்டே தான் தெரியும். ஸோ நம்ம இப்போ எப்படி பண்ணலாம்னா இந்த ஹை, இந்த லோ இதெல்லாம் விட்டுருங்க. இந்த ஸ்விங் இருக்குல்ல, இந்த ஸ்விங் எப்படி நடந்துச்சு, இந்த ஸ்விங்குக்கு அப்புறம் எப்படி நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ரீப்ளேவை போட்டு நான் இதை கட் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு இதுக்கப்புறம் எப்படி மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்றதை இந்த ஃபிபனாக்கி வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் ஸ்விங் லோ அண்ட் ஸ்விங் ஹை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ பெஸ்ட்டு ஹைக்கனாஷிக்கு போயிடலாம். ஸோ இது ஹைக்கனாஷியில் உங்களால் ரீப்ளே மோடில் பார்க்க முடியாது. ஸோ அதனால் நான் இதை ஸ்விங் லோவாக வச்சுக்கிறேன். இது இப்போ ப்ரெசன்ட் ஸ்விங் ஹை. இதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம லோ வச்சுட்டு இங்கே நம்ம ஹையை கனெக்ட் பண்ணிடலாம். இப்போது எந்த லெவல்ஸை எப்படி டச் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஸ்விங்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புல்லிஷ் ஸ்விங். ஓகேவா? ஏன் புல்லிஷ் ஸ்விங் சொல்கிறேன்னா, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை. இது கூட ஹைன்னு வைக்க முடியாது, ஏன்னா ரொம்ப சின்ன ஸ்விங்காக இருக்குது. இப்போதைக்கு இது ஹை. ஓகேவா? ஸோ ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு ஹையை ப்ரீவியஸ் ஹை பிரேக் பண்ணி போய்கிட்டே இருக்கிறதுனால இது புல்லிஷ் ட்ரெண்ட். ஓகே, இப்போ ஃபிபனாக்கி லெவல்ஸை வச்சு நம்ம பார்க்கலாம். இன்னும் கூட நான் கொஞ்சம் ஸ்பீடாக ஏற்றிடுறேன். ஓப்ஸ், ரொம்ப ஸ்பீடாக இருக்குல்ல? பரவாயில்ல. ஃபஸ்ட்டு ஒரு 23% டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போச்சு. பட் நான் என்ன சொன்னேன், 23% உடைச்சிட்டு மேலே போனாலும் இந்த ஹையை அது உடைக்கவே இல்லை. இந்த ஹையை அது உடைக்கல. இந்த ஹையை உடைச்சா தான் அடுத்த மூமெண்ட்டே கொடுக்கும். இப்போது 38% உடைச்சிட்டு இங்கே இந்த ஹையை உடைச்சி மேலே க்ளோஸ் வைக்கிதான் பார்ப்போம். வச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், மூமெண்ட்டு மேலே தான் போகுது. கரெக்டாக? ஸோ இப்படி தான் ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். 23% அண்ட் 38% ஆர் இம்பார்ட்டண்ட் கீ லெவல்ஸ். எப்போவுமே ஒரு ஸ்விங்லேருந்து ஒரு ஸ்விங் லோலேருந்து ஒரு ஸ்விங் ஹையை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2 லெவல்ஸை டச் பண்ணிதான் மட்டும் பார்க்கணும். பண்ணிடுச்சு அப்படின்னா அது அதனுடைய ப்ரீவியஸ் ஹையை உடைச்சதுன்னா நீங்கள் என்ட்ராகலாம். அதாவது புல்லிஷ்க்கு ஃபேவரபிளாக நீங்கள் என்ட்ராகலாம். ஓகே, ரைட். அடுத்து ஏதாவது புல்லிஷாக போய் பேரிஷாக மாறின கதை எதனாவது இருக்கா? எஸ், இருக்குது. இந்த ஸ்விங்கை கட் பண்ணி எப்படி போகுது பாருங்கள். ஓகே, ரைட். நம்ம இந்த கதையை பார்ப்போம். அதே மாதிரி நான் ரிப்ளை போடுறேன். லெட்ஸ்
கட், இது வரைக்கும் கட் பண்ணிட்டேன். இது ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் தானே, அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு இல்லைல்ல. இது ஒரு புல்லிஷ் தான், போச்சு புல்லிஷு. ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட், இங்கே வரைக்கும் ஹை வந்திருக்கு. ஏன் புல்லிஷ்? ஏன்னா ஒரு லோலேருந்து ஒரு ஹை போய் ஒரு சின்ன லோ வந்து இந்த ஹையை உடச்சி மேலே போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போதைக்கு இந்த லோ வைக்கிறோம். சாரி, இந்த லோ தான் வைக்கணும். ஏன்னா இங்கேருந்து தான் ஸ்விங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எது ஹை? இதுதான் ஹை. இந்த ஹையில் வச்சுட்டேன். ஸோ ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறதுனால டைம் ஸ்பீடை குறைச்சிட்றேன். பாருங்கள், 50%, 23% வச்சுட்டு அதை உடச்சிட்டு ஒரு சின்ன க்ரீன் கேண்டல் ரீட்ரேஸ்மெண்ட், அங்கே மறுபடியும் டவுன் ட்ரெண்ட். நம்மளுடைய கீ லெவல் என்ன? 50 and 61%. அதை கடைசி வரைக்கும் உடைக்கல. இப்போ உடைச்சிருக்கு. அடுத்து என்ன நடக்கும் பார்க்கலாம். பாருங்கள், 61% உடச்சி திரும்ப 51% ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. 38%. இப்போது இந்த 61% மறுபடியும் உடைச்சிருக்கு. இதெல்லாம் உடைச்சி இங்கே பாருங்கள், இதெல்லாம் விக்கு வச்சு ஒரு ஸ்ட்ராங்காக உடைக்கிற மாதிரி வந்து ஏமாற்றிட்டு மறுபடியும் மேலே போயிடுச்சு. ஸோ நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா, இந்த 61% இந்த லெவல்ஸ் இருக்குல்ல, இதுதான் 61% வச்சுக்கோங்க. எப்படி உடைக்கணும் அப்படின்னா, மேலேருந்து இப்படி வந்து ஸ்ட்ராங்காக உடைச்சி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வச்சு இந்த லோவை இது கட் பண்ணணும். 61% இது. இந்த லோவை கட் பண்ணால் தான் அது பியரிஷ் ரிவர்ஸில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது இந்த இடத்த கிளியராக உடைச்சிருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் வருதா பார்ப்போம். இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ரீட்ரேஸ்மெண்ட்டே இல்லை, ஃபுல் பேரிஷ். அவ்வளோதான், இதுக்கு மேலே இது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு கீழே போச்சுன்னா ஒரு ஹெல்த்தியான டவுன் ட்ரெண்ட். இது ரீட்ரேஸ்மெண்ட்டே இல்லாமல் கீழே போய்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக அது மேலே தான் வரும் அப்படின்றது என்னுடைய ப்ரெடிக்ஷன். பட் அந்த மாதிரிலாம் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து முட்டாள்தனமாக யோசிக்கக்கூடாது. ஒரு ஹெல்த்தியான ரீட்ரேஸ்மெண்ட் இருந்துட்டு கீழே போகணும், இல்லை அதே மாதிரி மேலே போகிறதா இருந்தால் ஒரு ஹெல்த்தியான ரீட்ரேஸ்மெண்ட் இருந்துட்டு மேலே போகணும். அதுதான் ஒரு ப்ராப்பரான மார்க்கெட். இது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அது இதுன்னு இண்டெக்ஸில் எல்லாமே நடக்கும் இல்லையா, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அது இதுன்ட்டுலாம் நடக்கும் இல்லையா, அதனால் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஆல். இப்போது நம்மளுக்கு என்ன தேவைன்னா, மறுபடியும் இது புல்லிஷாக மாறணும் அப்படின்னா எப்போ மாறும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்விங் ஹைலேருந்து இந்த ஸ்விங் லோ. ஸோ இது இந்த டவுன் ட்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 61% உடச்சி கீழே போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஹைலேருந்து இந்த லோ வச்சுட்டு இப்போது இது இந்த 61% எப்போ கிராஸ் பண்ணுதோ அப்போ தான் அப் ட்ரெண்ட். ஜஸ்ட் பாருங்கள், நம்மளுக்கு தேவை இது அப் ட்ரெண்ட் எப்படி ஆகுதுன்றதை நம்ம பார்க்கணும், அவ்வளோதான். இது கீழே இறங்குதா மேலே போகுதா அதெல்லாம் நமக்கு கணக்கு இல்லை. 61.8% எப்படி உடைக்கிறாங்க அதை மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது இன்ட்ராடேல மூவ்மெண்ட்டே கொடுக்காம நேராக உடச்சி கேப் அப்பில் ஓப்பன் பண்ணுறான் காலையில். தட்ஸ் ஆல். மேபி இது ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கூட வரலாம் ஃப்யூச்சரில், எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பாட்டுக்கு ரீப்ளே மோடில் வச்சுட்டேன். ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டானா இனிமேல் மேலே போய் இதை உடைக்கணும், இந்த ஹையை உடைக்கணும். இந்த ஹையை உடைச்சா தான் நம்ம என்ட்ரியே கொடுக்கணும். அது வரைக்கும் இது என்ன வேணா பண்ணும்.
சி இந்த ஹையை உடைச்சதுக்கு அப்புறம் தான் கன்ஃபர்மேஷன் பண்ணலாம், லைக் நம்ம என்ட்ரு ஆகலாம், மார்க்கெட் புல்லிஷ்க்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து லெவல்ஸ், ஓகேங்களா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து புல்லிஷ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இன்ட்ராடே அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, மார்க்கெட்டை வந்து ப்ரொஃபஷ்னலாக அணுகணும் அப்படின்னும் போது இப்படி தான் அணுக முடியும். அன்டில் அண்ட் தென் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் வராத வரைக்கும் நீங்கள் என்ட்ரு ஆகவே முடியாது. இன்ட்ராடேல அதுதான் ஒரு சிக்கல். அது இன்றைக்கும் நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், நாளன்னைக்கு நடக்கலாம், அந்த ஒரு வாரம் கழிச்சு கூட நடக்கலாம். ஸோ இன்ட்ராடேல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சேலஞ்ச் என்னென்னா, அது எப்போ நடக்கும் அப்படின்ற டைமை உங்களால் கணிக்க முடியாது. பட் லெவல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போ இந்த லெவலை உடைச்சதுன்னா நம்ம அலர்ட் ஆகலாம், ரெடி ஆகலாம், ப்ரிப்பேர் ஆகலாம். ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட். சரி, இப்போது ஸ்லோவாக நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போவோம். மார்க்கெட் எல்லாம் இறங்குச்சு, ஏறிச்சு, எல்லா ட்ராமாவும் பண்ணிச்சு, விழுந்துரும் நாங்கள், அப்படி இப்படி நாங்கள் எல்லாம் நடந்துச்சு. மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய டவுன் ட்ரெண்டு ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாமா? எப்படி வந்துச்சு, எந்த ஸ்பாட்டில் வந்துச்சு? இப்போது இந்த டவுன் ட்ரெண்டுக்கு முன்னாடி மார்க்கெட் எப்படி இருந்திருக்கும்? நான் இது வரைக்கும் கட் பண்ணிடுறேன். இப்போது 26,000 வந்துருச்சு. எல்லாரும் என்ன நினச்சிருப்பீங்க? ஆஹா சூப்பர்ரா, இனிமேல் மார்க்கெட் பறக்க போகுது, இனிமேல் வாங்கலாம்டா, சூப்பர் புல்லிஷில் இருக்குது மார்க்கெட்டு அப்படின்னு நினச்சிருப்போம். என்னென்னவோ தகவல் வரும், வராமல் போகும். பட் நம்ம மனசு எப்படி இருக்கும்னா, லோ இறங்கும்போது பயம் இருக்கும், மேலே போகும்போது நம்ம ரொம்ப பேராசை அதிகமாகும். நம்ம எங்கே லாபத்தை விட்டுற போகிறோமோன்ற பேராசை அதிகமாகும். இந்த இடத்துல நிறைய என்ட்ரு ஆகணும்னு நம்ம நினைப்போம். சரி, மார்க்கெட் நல்லா புல்லிஷில் இருக்குது வாங்குவோன்ட்டு. பட் மார்க்கெட் ஆப்போசிட்டாக நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எல்லா சமயமும் அப்படி நடக்காது, மேலேயும் போகும். பட் சொல்கிறேன், இப்போது இந்த பாயிண்டில் நம்ம என்ன வேணால் நினைக்கலாம். பட் மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்குன்றதை, நம்ம என்ன பண்ணும் அப்படின்றத வந்து நம்ம எப்படி கணிக்க முடியும்? இதுதான் மார்க்கெட். இந்த ஸ்பாட்டில் நிற்கிது. இன்றைக்கி என்ன, 26 செப்டம்பர் 2024 இப்படி நிற்கிது. இப்போது இந்த நாள் முடிஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஸ்விங்லேருந்தும் வைக்கலாம், இந்த ஸ்விங்லேருந்தும் வைக்கலாம். பட் ஒரு மீனிங்ஃபுல்லாக, ஒரு லாஜிக்கலாக இதுதான் நல்ல ஸ்விங். ஏன் அப்படின்னா, இதுவும் ஸ்விங்கு தான். இங்கேருந்து இப்படி ஒரு ஸ்விங் வந்துட்டு மேலே போகுது, இந்த ஸ்விங்லேருந்து இப்படி வந்துட்டு இப்படி மேலே போகுது. இது ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு ஸ்விங் மாதிரி இல்லை. பட் ஆனால் நீங்கள் இதையுமே கன்சிடர் பண்ணலாம், தப்பில்லை. ஸோ இதுதான் லோ, இதுதான் ஹை. ஆல்ரைட். ஸோ நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணணும்? புல்லிஷ் மார்க்கெட்டாக இருந்தால் என்ன பண்ணணும்? நல்ல ஹைக்கு போயிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு ஹைக்கு போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் வரணும். இப்போது இதை உடச்சி மேலே போச்சுன்னா மார்க்கெட் புல்லிஷ் நார்மலாக இருக்க வேண்டியது தான், மேலே தான் போகுதுன்னு நினைக்க வேண்டியது தான். இதை உடைக்காமல் ரிவர்ஸ் ஆகிறான் அப்படின்னா 23% ரிவர்ஸ் ஆகிறானா, 38% ரிவர்ஸ் ஆகிறானா, எங்கே ரிவர்ஸ் ஆகிறான்னு நம்ம பார்க்கணும். அதுதான் நமக்கு தேவை. நீங்கள் பையரா செல்லரான்றது நீங்கள் தான் டிட்டர்மைன் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ப்ளே பண்ணுறேன். 23% உடைச்சிட்டான். சரி, நம்ம இதை ரீட்ரேஸ்மெண்ட்டாக பண்ணுறான்னு நினச்சிக்கலாம். ஆனால் பண்ணாலும், அப்படி நினச்சாலுமே நம்மளுக்கு இந்த ஹையை உடைச்சா தான் நம்மளுக்கு என்ட்ரியே. அடுத்து டைரெக்டாக 61% உடைச்சிட்டான், பேச்சே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 61% உடச்சி ஹெல்த்தியான ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு பாருங்கள். 61% 3ஆம் தேதி அக்டோபர் மாதம் உடச்சி இந்த 50% போய் டச் பண்ணியிருக்கான். போய் டச் பண்ணிட்டு திரும்பவும் கீழே இறங்கியிருக்கான். அதுக்கப்புறம் கீழே தான். இப்போது சின்ன ரிவர்சல்ஸ் அது இதுன்னு காட்டிக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான். இந்த லோவையே அவன் உடைச்சிட்டான். ஸோ எப்பவுமே ஒரு அப் ட்ரெண்டுனா, இது அப் ட்ரெண்டு, ஒரு லோ வந்துருச்சு, ஒரு ஹை வந்துருச்சு. இந்த லோவையே அவன் உடைச்சிருக்கான் அப்படின்னா 61% உடைச்சிட்டான். இந்த ஸ்விங்குக்கான மூமெண்ட்டையும் அவன் காலி பண்ணிட்டான்.
இந்த லோவையும் உடைச்சிட்டான். ஸோ விச் மீன்ஸ் இந்த ஸ்விங்கை அவன் டெஸ்ட் பண்ண போகிறானா அப்படின்றது தான் மீனிங். எஸ், கீழே தான் வரான் பார்த்தீங்களா. இந்த லோவையும் அவன் டெஸ்ட் பண்ணிட்டான். இப்போ இதை உடைச்சானா இந்த லோவையும் டெஸ்ட் பண்ண பார்ப்பான், இந்த லோவை டெஸ்ட் பண்ண பார்ப்பான், இந்த லோவை டெஸ்ட் பண்ண பார்ப்பான். ஸோ இப்படி தான் மார்க்கெட் நடக்கும். பட் அந்த லோ கான்செப்ட்டுக்கு நம்ம அப்புறம் வருவோம். பட் நம்மளுடைய கான்செப்ட் என்னென்னா 61% உடைச்சதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது, அதுதான் கான்செப்ட். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக இருக்கும். ஒரு உடச்சி அதை ரீட்ரேஸ் பண்ணி வேகமாக இறங்கிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டராக இந்த இடத்துல என்ட்ரி ஆகியிருந்தீங்கன்னா இதை உடைக்கும் போதே நீங்கள் எக்ஸிட் ஆகிறது பெஸ்ட். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக, ஒரு ஸ்விங் ட்ரேடராக, வாட் எவர், டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிறதுனால ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் டு மீடியம் டேர்ம் இன்வெஸ்டர் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகேவா, ரைட். இப்போது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இல்லை, லைக் முக்கியமான ஈவெண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம், விச் இஸ் கோவிட் கிராஷ். கோவிட் கிராஷ் அப்போது மார்க்கெட் எவ்வளோ விழுந்துச்சு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எவ்வளோ பேனிக் ஆனாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ கோவிட் கிராஷை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா லாங் டேர்ம் சார்ட்டில் பார்க்குறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப பெரிய ஃபால். ஒரு சின்ன ஃபாலை பார்க்குறதுக்கு நீங்கள் 15 minutes யூஸ் பண்ணலாம், 1 hour யூஸ் பண்ணலாம், 1 day யூஸ் பண்ணலாம். 1 day யூஸ் பண்ணுற ஃபாலெல்லாம் வந்து சும்மா ஒரு 10% 15% கரெக்ஷனுக்கு மட்டும்தான் வரும். ஒரு 60% 40% 30% கரெக்ஷன்லாம் வந்து நீங்கள் 1 dayலையோ இல்லை 1 hourலையோ வச்சுலாம் பார்க்க முடியாது. கண்டிப்பாக வந்து அது லாங்கர் டைம் ஃப்ரேமில் வச்சு தான் பார்க்கணும். ஏன்னா அது லாங் ட்ரெண்ட் இல்லையா, ஒரு பெரிய ட்ரெண்ட் அது உடச்சி கீழே ஃபால் ஆயிருக்கு. இதுதான் கோவிட் ஃபால், தெரியுதா? இதுதான் கோவிட் ஃபால். இந்த கோவிட் ஃபால் எப்படி நடந்துச்சுன்றத பியூட்டிஃபுல்லாக இந்த ஃபிபனாக்கி எப்படி நம்மளுக்கு காட்டுதுன்றத ரீப்ளே வச்சு பார்த்துருவோமா? சரி, இதுதான் ஹை. ஓகே, இந்த ஹையோடைய ஸ்விங் லோ எது? இதுதானே. ரொம்ப அக்யூரேட்டாக வைக்க தேவையில்ல, பட் அந்த கேண்டிலுக்கு கரெக்டாக வச்சா போதும். இப்போது என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த 50-61% உடைச்சதுக்கப்புறம் மார்க்கெட்டு பேயாட்டம் ஆடி இருக்கும். ஒரு 23% 38% டச் பண்ணி மேலே மறுபடியும் போகிறான். ஆனால் நம்மளுக்கு தேவை இந்த ஹையை உடைச்சா தான் மறுபடியும் என்ட்ரியே, அதான் போக மாட்டான். நான் கொஞ்சம் ஸ்லோவாக வைக்கிறேன், ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக விழும்ல, அதனால். பார்த்தீங்களா, சரியான ஃபால். 60% உடச்சிருச்சு. இதுக்கு மேலே மார்க்கெட் மேலே நம்ம நம்பிக்கையே வைக்கக்கூடாது. அதுவும் வீக்லி டைம் ஃப்ரேமில் 61% உடைக்கிறதுன்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ஸ்விங்கில் 61% உடைச்சாலுமே அடுத்து என்ன நடக்கும்ன்றதை நம்மளால் யூகிக்க முடியும். இந்த ஸ்விங் லோவையுமே அவன் உடைப்பான் அப்படின்றது தான் ரொம்ப வீக்னஸ் மார்க்கெட்டு. ஓகே, எல்லாம் நடந்துருச்சு. ஆனால் ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேமாக, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக நீங்கள் ஒரு 2020 ஆகுது, ஒரு 2000லையோ இல்லை 2008லையோ அப்போ எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை புல்லிஷ் மார்க்கெட்டை தான் பார்க்க முடியும், ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட்டை தான் பார்க்க முடியும். ஏன் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். இது ஃபால் தான், ஆனால் இது ஒரு புல்லிஷ் ட்ரெண்டு தான். எப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா? ஓகே, இந்த மாதிரி ஒரு கிராஷு கடைசியாக எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2000 to 2008 தான் நடந்திருக்கு. சாரி, இது இருக்குது இந்த 2007 to 2008 பீரியடில் தான் இந்த மாதிரி ஒரு ஃபால் நடந்திருக்கு. இந்த ஃபாலோடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40%. மற்ற ஃபால்லாம் 10%, 15% அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபால்லாம் 15% அப்படி தான் இருக்கும். இந்த ஃபாலை பார்த்தீங்கன்னா 60%. இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபாலோடைய லோவையும்
இந்த கோவிடோடைய ஹையையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா மார்க்கெட் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டில் வருதுன்னு பார்க்கலாமா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள். இந்த லோவை கனெக்ட் பண்ணுறேன், கோவிடோடைய ஹையை கனெக்ட் பண்ணுறேன், ஐ மீன் கோவிட் ஃபாலுக்கு முன்னாடி இருக்க ஹையை கனெக்ட் பண்ணுறேன். எங்கே வந்து நின்று இருக்கு பாருங்கள், 38% தான் நின்று இருக்கு. விச் மீன்ஸ் 38 or 23%ன்றது ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ்கான சிம்டம். இந்த பாயிண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் கொடுத்துருக்குன்றது நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க, உங்களுக்கே தெரியும். இதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஃபிபனாக்கியோடைய பவர். நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து ஃபிபனாக்கி மூலமாக நம்ம கற்றுக்கலாம். இப்போது இந்த ஃபால், இப்போ ரீசெண்டாக வந்த ஃபால் கூட வந்து உங்களுக்கு வந்து புல்லிஷ் மொமெண்டம் தான். எலெக்ஷன் லோவுடைய ஹை, எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்த அன்னைக்கு வந்த அந்த ஹையே அதான் ஸ்விங் லோ. இங்கேருந்து இதை வச்சு காட்டுறேன். 61% டச் பண்ணிட்டு ஓடிட்டான் பாருங்கள். எல்லாரும் விழுந்துரும் அந்த நியூஸ் இந்த நியூஸ்ன்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் கரெக்டாக 61% டச் பண்ணிட்டு மேலே போயிட்டான் பாருங்க. 61% உடச்சி மேலே போய் ஒரு 50% மேலே ரீட்ரேஸ்மெண்ட்டை கொடுத்து மறுபடியும் மேலே போயிட்டான். இப்படி தாங்க மார்க்கெட்டு. ஸோ ஃபிபனாக்கி வச்சு நீங்கள் நல்லா வந்து ஒரு ஹை லெவல் பிக்சரை கண்டுபிடிக்க முடியும். மார்க்கெட் என்ன நடக்குது, ஏது நடக்குது, இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி கற்றுக்கிறதுக்கு இந்த ஃபிபனாக்கி டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை வச்சு நீங்கள் வந்து இன்ட்ராடேலியோ இல்லை ஸ்விங் ட்ரேடோ இல்லை வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ கண்டிப்பாக பண்ணலாம். அண்ட் இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லிடுறேன். எஸ் பேங்க் எல்லாருக்கும் தெரியும் இந்த எஸ் பேங்க் எப்படி விழுந்திருக்குன்ட்டு. இப்போது தலைவர் எழுந்துக்கிறாரு. நான் இந்த லைனெல்லாம் அழிச்சிடுறேன், இதெல்லாம் சும்மா அப்பப்போ போடுவேன், நான் கண்டுக்காதீங்க. எவ்வளோ பெரிய ஃபால். இந்த ஃபால்லேருந்து ஏன் இன்னும் அதால் எழுந்துக்கவே முடியல? ஒரு லாங் ஃபிபனாக்கி ட்ரெண்டை போட்டு பார்த்துருவோமா? எங்கே ஆரம்பிச்சதோ அதே புள்ளியில் வந்து நிற்குது. அதுதான் காரணம். இங்கேருந்து போட்டிங்கன்னா திரும்பவும் இதே இடத்துல தான் வந்து நிற்குது. நான் உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் பார்ட் 1லேயே சொல்லியிருப்பேன், எப்பவுமே ஃபிபனாக்கி லெவல்ஸில் சைட்வேஸ் ஏரியாஸ் இது தான். இந்த இடத்துல சைட்வேஸ் நடக்கும். இது கன்சால்டேஷனா இல்லை கன்சால்டேட் ஆகி மேலே போகுதா, கன்சால்டேட் ஆகி கீழே போகுதான்றது வந்து எந்த பக்கம் உடைக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி இங்கேயுமே கன்சால்டேஷன் தான் நடக்குது, குட்டியாக நடக்குது. இந்த கன்சால்டேஷன் ஏரியாவும் 76%லேருந்து 100% கன்சால்டேஷன் ஏரியா. இதையும் நான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் பார்ட் 1லேயும் நான் சொல்லிட்டேன். அதை வந்து ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது இது எழுந்துக்குமா, எப்படி ஐ மீன் ஹோப் இருக்கா, நம்பிக்கை இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இப்போ வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் இருக்குமா, ப்ரீவியஸ் ஸ்விங்கோடைய ஹை இது தான், சாரி இங்கேருந்து இதனுடைய லோ வச்சுக்கணும், இதுதான் மேக்ஸிமம் லோ. இதுக்கு மேலே வந்து இந்த 178 லெவலை உடைக்கிற வரைக்கும், உடச்சி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் ஹோப் இல்லை. ஐ மீன் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு சொல்கிறேன், ஏன்னா நான் மந்த்லி டைம் ஃப்ரேமில் இருக்கேன். ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக, ஒரு ஸ்விங் ட்ரேடராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டே டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். ஸோ டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹை எது, இது ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹை, ஆனால் இதை உடச்சிட்டான். ஸோ அதனால் வந்து நம்ம இதுதான் ஸ்விங் ஹையாக சொல்ல முடியும். ஸோ இந்த ஸ்விங் ஹைலேருந்து இந்த லோ வச்சு பார்த்தீங்கன்னா இது 22.37 இந்த ப்ரைஸை உடைக்கணும். இதை உடைச்சாதான் இந்த ட்ரெண்டை முடிக்கிறான்னு அர்த்தம், இந்த டவுன் ட்ரெண்டை முடிக்கிறான்னு அர்த்தம். புது ட்ரெண்டு ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபார்ம் ஆகும்போது மறுபடியும் இன்னொரு ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறக்காமல். தேங்க்யூ.